இந்த இடத்துல நம்ம நிற்கிறோமோ, கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறார். அப்பாவுமே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பெரியவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. துதிகளின் மத்தியிலே உலாவுகிற தேவன் ஆண்டவரே, துதிக்கு பாத்திரராக இருக்கிறவர் ஆண்டவரே, நீர் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறவர் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருந்த ஆண்டவரே, எங்களுக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இருதயத்தை கத்த நீ நிரப்புவீராக இந்த காலவேளையில் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் மத்தியில் கடந்து வரும்படிக்காய் நாங்கள் அன்போடு வர வைக்கிறோம். எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் என்ன யோசித்து கொண்டு இருக்கிறோம், என்ன சிந்தித்து கொண்டு இருக்கிறோம், என்ன கஷ்டத்தில் நாங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம், என்ன சூழ்நிலையில் நாங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம், எல்லாவற்றையும் நீர் அறிந்த தேவன் ஆண்டவரே. அதை நாங்கள் ஒப்பு கொடுக்க இந்த காலை வேளையில் இந்த இடத்துல நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே எங்களை காண்கிறவர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எல்லா காரியத்தையும் நாங்கள் விட்டு ஆண்டவரே உடைய சமூகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவர். நீர் எங்களை நிரப்ப வேண்டும் ராஜா, நீங்கள் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. நாங்கள் வெறுமையாய் திரும்பக்கூடாது ஆண்டவரே. உடைய வார்த்தை கொண்டு எங்களை நீர் ஆண்டவரே பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களோட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. அப்பா, உத்தாசை பருவதத்திலிருந்து கீழே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அதற்காக தான் ஆண்டவரே நாங்கள் இந்த காலை வேளையில் உடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா, எங்கள் வாஞ்சையை நீர் அறிந்த தேவன் ஆண்டவரே. அப்பா, சொந்த ஆண்டவரே பலத்தில் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது ஆண்டவரே. கொஞ்சம் பலன் இருந்தால் போதும் ஆண்டவரே. நீர் எங்களை நிரப்புகிற தேவன் ஆண்டவரே. கொஞ்சம் பலத்தை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஆண்டவரே. நம்ம உண்மையாக இருக்கும் போது கர்த்தர் நம்மளோட பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பராக்கிரமம் நிறைந்தவரே, அற்புத நாயகனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ நீர் ஆண்டவரே ஆலயத்திலே உலாவி வருகிற தேவன் ஆண்டவரே. ஆனால் இந்த நாள் உமக்குரிய நாள் ஆண்டவரே. உண்மை நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. உண்மை நாங்கள் போற்ற வந்திருக்கிறோம் ஐயா ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிற தேவனே, உம்மை நாங்கள் புகழ்ந்து பாட வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தை உமக்கு நேராக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நிலை ஆக்குங்க ஆண்டவரே. வேறு எந்த ஒரு காரியமும் ஆண்டவரே நாங்கள் நினைக்காதபடிக்கு ஆண்டவரே ஆவியானவரே நீங்கள் எங்களை நடத்துங்க ராஜா. ஆட்கொண்டு நடத்துங்க ஆண்டவரே. எங்களோட பேசுங்க. உடைய வார்த்தையை கேட்க ஆண்டவரை நாங்கள் வாஞ்சையாய் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உடைய வார்த்தை கொண்டு ஆண்டவரே எங்களோட நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நன்றி எஜமானனே, நன்றி எல்ஷடாயின் தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்ரோயின் தகப்பன் நீர் ராஜா. சமாதான காரணர் நீர் ஆண்டவரே. சுகம் தருகிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, நீ நல்லவர், பராக்கிரமம் நிறைந்த தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு உத்தாசை பருவதத்திலிருந்து கீழே இறங்கி வரும் ஆண்டவரே. ஓ, யாரோடைய உதவி தேவையில்லை ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே கிருபை இருந்தாலே போதும் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சிறுகவும் ஆண்டவரே நீர் பெருக வேண்டும் இந்த கால வேளையில் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் மாத்திரம் பெருக வேண்டும் ஆண்டவரே. ஓ, உம்முடைய பிரசுரம் இந்த இடத்துல கடந்து வருவதாக ராஜா. ஓ அன்பு இரக்கம் தயவு உடைய தகப்பனே, நீங்கள் இறங்கி வாங்க ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீ கடந்து வாங்க ஆண்டவரே. எங்களுக்கு என்ன வார்த்தை வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களோட நீங்கள் பேச வாங்க ஆண்டவரே. இடைப்பட வாங்க ஆண்டவரே. ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. நம்ம ஆயத்தப்படுவோமாக, ஆராதனைக்குள்ளார நம்ம ஆயத்தப்படுவோமாக. இந்த நாளில் நம்ம இங்கே கூடி வந்திருக்கிறது ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. அதை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் நம்ம வீடு திரும்பக்கூடாது. ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாமல் நம்ம இந்த இடத்தை விட்டு கடந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. என்ன தேவைக்காக இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம்ம பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தை, இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா.
அதிகாலை ஸ்தோத்திர பலி என்று சொல்லி அவரை நாமத்தை துதிக்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. உற்சாகமாக சந்தோஷமாய் சிரித்த முகத்தோடு அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. ஆராதனைக்குரிய தேவன் அப்பா அப்பா உங்களுக்குதான் அப்பா அப்பா உங்களுக்குதான் எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர் எபினேசர் எபினேசர் இதுவரை உதவி செய்தீர் இதுவரை உதவி செய்தீர் எபினேசர் எபினேசர் ஆமென் இதுவரை உதவி செய்தீர் எபினேசர் எபினேசர் அதிகாலை கரங்களை உயர்த்தி சொல்லுவோமாக இந்த காலை வேளையில ஹல்லேலூயா அப்பா நீ இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திர பலி அப்பா
உங்களுக்கு தான் மகிமை ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு தான் கனம் ஆண்டவரே. இந்த கால வேளையில ராஜா உம்மை நாங்க துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நீ இரக்கமுள்ள தேவன் ராஜா. ஓ உங்களுக்கு தான் ஆண்டவரே எல்லா கனமும் துதியும் ஆண்டவரே. ஆமா ஆண்டவரே. ஹalleluya. அவர் எல்ஷடாயின் தேவன். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமாக. அவர் எல்ஷடாயின் தேவன். ஆமென். சொல்லுவோமா? அவர் எல்ரோயின் தேவன். ஆமென். அவர் யெகோவா ஈரே. ஆமென். ஹல்லேலூயா. அவர் எபினேசர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் யெகோவா நிசி. ஆமென். யெகோவா மெக்காதிஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். ஆமென். அவர் ஈசாக்கின் தேவன். அவர் ஆபிரகாமின் தேவன். ஆமென். இந்த கால வேளையில உற்சாகமாக இருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் நம் நடுவிலே வாசம் செய்கிறார். ஆமென். நம்ம அவரை நோக்கி அப்பா என்று கூப்பிடும் போது அவர் மனசு அப்படியே இலகி போய் அவர் நம்மளை சந்திக்க ஓடோடி வந்துடுவார். ஹல்லேலூயா. அவர் அன்பு நிறைந்த தேவன். ஆமென். நம்ம அவரை அன்பாக அவரை கூப்பிடும் போது அவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவரை மகிமைப்படுத்தும், அவரை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். சந்தோஷமா கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நல்லா கரங்களை தட்டி இயேசு ஆண்டவர் இடத்துல இருக்கிறார். நல்ல உற்சாகமாக நீங்க ஆண்டவருக்காக பாடுறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிறீங்க. குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடும் நீ பதில் கொடுப்பார். குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மன்னிப்பதில் வல்லவர், மனதிருக்கம் உடையவரே. மன்னிப்பதில் வல்லவர், உன் நினைவாய் இருக்கின்றார். ஓடிவா என் மகனே, உன் நினைவாய் ஓடிவா என் மகனே. கொண்டாடுவோம், 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 கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. கொண்டாடுவோம், சந்தோஷமா மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து
நடத்திடுவார், கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரப்பிடித்து நடத்திடுவார், எண்ணமெல்லாம் ஏற்றமெல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றுகிறார். ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், பாடுவோம், ஆமென். ஹalleluya. கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். Come on, sing. கொண்டாடுவோம், Come on. கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். பேய்களெல்லாம் நடுநடுங்கும், பெரியவர் திருமுன்னே. ஓ பேய்கள் எல்லாம் பேய்களெல்லாம் ஓ நடு நடுங்கும். பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், அவரை பார்த்து, கவலைகள் மறந்து நாம் அவரை பார்த்து கொண்டாடுவோம். சிங்காசனத்தில் இருக்கிறத பாருங்க. கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து அவரை கொண்டாடுங்க. கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா. அல்லேலூயா. ஆமென். எல்லோரும் எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா. Yes, Father God. அப்பா நீர் எங்க நடுவுல வந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. நாம் பாடுவோம். இயேசு ராஜா. ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். அல்லேலூயா. கொண்டாடுவோம். உங்க முகத்துல சந்தோஷத்தை பார்க்கலாம். கவலைகள் மறந்து I cannot see happiness. அல்லேலூயா. உங்க முகத்துல சந்தோஷத்தை காணோம். ஆமாண்டவரே. ஆமென். அப்பா நீ இரக்கமுள்ள தேவன். நல்ல துதிங்க ஆண்டவரே. தேவர்கள் எல்லாம் தீர்க்கிற தேவன் ஆண்டவரே. கூப்பிடும் போது ஆண்டவரே நீர் பதிலை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஹalleluya. ஆமென். அல்லேலூயா. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஹalleluya. கவலைகளை மறந்து ஆண்டவரே நாம் பாடுகிறோம் ராஜா. எங்க கவலை எல்லாத்தையும் மறக்க செய்கிற தேவன் ஆண்டவரே. பிரியமானவர்களே, நம்ம இங்க ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பாட்டு வந்து ஆண்டவர் இங்க இருக்கிறதை கொண்டாட பண்ணுகிற பாட்டு. அல்லேலூயா. அப்ப உண்மையிலே ஆண்டவர் இங்க இருப்பாரு. நம்மள இப்ப கடவுள் இங்க நின்று நம்மளை இப்படி கை கட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாருன்னா நீங்க எப்படி துதிப்பீங்க? அல்லேலூயா. அதை நீங்க சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. You have to know that God is here, not just in your imagination. உங்களுடைய உணர்வுல ஆண்டவர் இங்க இருக்கிறது, அதுதான் தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. உண்மையிலே ஆண்டவர் இங்க இருக்க பாருங்க. சில பேருக்கு துதிக்க தெரியல. அல்லேலூயா. நான் சொல்லி தரேன் பாருங்க. சில பாட்டு வந்து கண்ணை மூடிட்டு பாடுற பாட்டு, கண்ணை மூடி அது வந்து தியானத்துக்குள்ள போகிற அந்த வார்த்தைகளை தியானித்து தேவனுடைய அந்த நன்மைகளை தியானித்து அப்ப உன்னத தேவனே அப்படின்னு துதிக்கும் போது அது ஆண்டவரை தியானிக்கிற அது ஒரு பாடல். அப்போ நீங்கள் வந்து கண்ணை முழிச்சுக்கிட்டுலாம் இருக்க முடியும். ஏன்னா யூ ஹேவ் டு யூஸ் அ லாட் ஆஃப் யோர் இமேஜினேஷன் அண்ட் ஃபெய்த். உங்கள் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அதிகமாக பயன்படுத்துகிறதுனால அந்த பாட்டுக்கு நீங்கள் கண்ணை மூடிட்டு ஆண்டவரே அப்படின்னு பாடுறதுல தப்பு இல்லை. ஆனால் சில பாடல்கள் வந்து நம்ம வந்து கொண்டாடுகிற பாடல், சில பாடல் துதி பாடல், சில பாடல் நன்றி பாடல், சில பாடல் ஸ்தோத்திர பலியின் பாடல், சில பாடல் நன்றி பாடல், சில பாடல் நம்மளை ஒப்பு கொடுக்குற பாடல். அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுக்கும்போது யாரும் இப்படிலாம் கை தட்ட முடியாது. ஒப்பு கொடுத்தேன் ஐயா அப்படி பாட முடியாது. எதுவும் புரியுது? ஆமென். உன்னையே வெறுத்து விட்டான் அப்படி பாட முடியாது. அப்போ அந்த மாதிரி பாட்டு பாடும்போது நம்ம எப்படி பாடணும்?
என்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய் அப்படின்னு உங்களை ஒப்பு கொடுக்கிற பாடல். சில பாடல் நீங்க கண்ணை மூடிட்டு பாடணும், சில பாடல் நீங்க உணர்ந்து பாடணும், சில பாடல் நீங்க ஆடிக்கிட்டே பாடணும். சொல்லுங்க, என்னது என்னது ஆடிக்கிட்டே? அதுக்குன்னு கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அப்படி பாட முடியாது. இந்த பாட்டு அப்படியே கை தூக்கி கொண்டாடுவோம் அப்படி பாட முடியாது. இந்த பாட்டு எப்படி பாடணும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இப்ப நான் சொல்லிட்டேன். அதோ நீங்க வாங்க முன்னுக்கு, எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவர் நம்ம துதியில அவரு என்ன செய்கிறார்? வாசம் செய்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் நம்ம துதியை பார்த்து அவர் மகிமை அடைகிறார். என் பிள்ளைங்க என்னை இப்படி துதிக்கிறார்களே என்பது ஒரு விஷயம். நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த பூமியை விட்டு பரலோகத்துக்கு ஒரே ஒரு விஷயம் தான் போகும், துதி. அல்லேலூயா. அடுத்து ஜெபம். ஆமென். இது ரெண்டை தவிர வேற எதுவுமே பரலோகத்துக்கு போகாது. உங்களுடைய ஜெபமும் துதியும் தான் பரலோகத்துக்கு போகிறது. அப்போ பரலோகத்துக்கு அனுப்ப வேண்டியதை சரியா அனுப்பணும்னு சொன்னா பரலோகத்திலிருந்து இறங்கி வர்றது சரியாக இறங்கி வரும். அல்லேலூயா. சில பேர் நல்லா உடுத்திட்டு வந்திருக்கிறதுனால அப்படியே கல் மாதிரி, அந்த கல் இங்கே உடம்புலையும் கல் இருக்குது, சட்டையிலையும் கல் இருக்குது, அப்புறம் ஈருதியமும் கல்லாக இருக்குது. என்னது? அல்லேலூயா. தாவீது துணியெல்லாம் கழட்டி போட்டுட்டு ஆடினார். நான் அப்படி உங்களை ஆட சொல்ல. ஆமென். ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம உண்மையாக உங்களை ஒப்பு கொடுக்கிற ஒரு இடம் தான் இது. ஹல்லேலூயா. So you must know how to magnify God. ஆண்டவரை எப்படி மகிமைப்படுத்தி அவர்கிட்ட இருந்து எப்படியாவது ஆசீர்வாதத்தை பிடிங்கி எடுத்துடணும், அவர்கிட்ட இருந்து எப்படியாவது வாங்க வேண்டியதை வாங்கிடணும். அதுதான் நம்மளுடைய அந்த துதியில இருக்கிறது. நான் உருண்டு பிறண்டு குதிச்சு ஏதாவது செய்தாவது நான் ஆண்டவருடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நான் பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. ஆமென். அவர் பராக்கிரமம் உள்ளவர். அவருடைய பேர் எல் ஷடாய். அல்லேலூயா. அப்படி சொல்லும் போது உங்க சூழ்நிலைமை மாறுது. எல்ரோயின்னு சொல்லும் போது அவர் உங்களை பார்க்கிறார். அவர் நீங்க மறைந்தவர்கள் அல்ல. அல்லேலூயா. மறுபடியும் 1 2 3 4 கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகளை மறந்து கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லாரும் இப்போ ஒரு தேவ பிரசன்னத்தை நான் பார்க்கிறேன். Thank you Lord. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லாரும் பூமி குடிகளே கூப்பிடு, நீ பதில் கொடுப்பார். எல்லாம் குறை இல்லாம வீட்டுக்கு போவீங்க. நீங்க குறை இல்லாம வீட்டுக்கு போவீங்க. பதில் கொடுப்பார். குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையா தேடுகிறவர்களே உண்மையாக கொண்டாடுவோம் உங்க பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு. இந்த கால வேளையில ஆண்டவரை துதிக்கும் போது உங்க பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஓடி வர ஆண்டவரே கூப்பிடுகிறேன். ஓடி வாய் மகளே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் ஆடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம் இறங்கி நாம் பாடுவோம். இயேசு ராஜா celebrate his presence. ஒரு புதிய பிரசனம், அவருடைய பிரசனம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் அவருடைய பிரசனத்தை கொண்டாடுவோம் 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 கவலைகள் மறந்து கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம்.
பாருங்க, உள்ள இருந்து கவலை வெளியே போகிறது, உள்ள இருந்து பாரங்கள் வெளியே போகிறது, வாயை திறந்து துதிக்கும் போது கஷ்டங்கள் வெளியே போகிறது. நன்றி ஆண்டவரே. சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார். பிரியமானவர்களே, மகிமை ஆண்டவரே. ஹல்லேலூயா. கட்டுக்களை அறுக்கிறவர் நம் நடுவில் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் நம்மளை கைவிட மாட்டார். குடும்பத்தின் பாதைகளிலே கர்த்தர் நம்மளை நடத்த மாட்டார். நம்மளை தூக்கி எடுக்கிறவர். சொல்லுங்க, என்னை தூக்கி எடுக்கிறவர். எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் என்னை தூக்கி எடுக்கிறவர். நம்மளை கைவிடாத தேவன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே, உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். கர்த்தர் என் கையை பிடித்திருக்கிறார். எல்லாரும் உங்க கை மேல ஆண்டவருடைய கையை பாருங்க. ஆண்டவர் உங்க கரங்களை பிடித்திருக்கிறார். பிடிச்சவர் விடவே மாட்டார். கடைசி வரைக்கும் விட மாட்டார். ஓ, கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கவலைகள் மறந்துருங்க. பில்லு கட்டணும், ரெண்டல் கட்டணும், சேவை கட்டணும், சாப்பாடு வாங்கணும், கடன் கட்டணும், மறந்துருங்க. இயேசுவின் நாமத்தில் அவருடைய கரத்திலிருந்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு தேவை சந்திக்கப்படுகிறது. அவளைகள் மறந்து நாம் ராஜா அரண்மனையில் இருக்கிற ஒரு நாள் வருத்தப்படவே மாட்டான். ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிற வருத்தப்படவே மாட்டான். ராஜாவுடைய ராஜ்யத்தில் இருக்கிற கவலையே பட மாட்டான். அவளைகள் மறந்து நாம் பாடுவோம். Thank you Lord. Thank you Lord. You are sitting on the throne, Lord. நாங்கள் அதை ஆண்டவரை இமேஜின் பண்ணுகிறோம். நீ ராஜாதி ராஜா சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறீர் ஆண்டவர். ராஜா, நம்ம ஒப்பு கொடுப்போமாக. நம் இருதயத்தை அவருக்கு நேராக ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம் மத்தியிலே பேச வேண்டும். நம் இருதயத்தில் இடைப்பட வேண்டும். என்ன சூழ்நிலைமை மத்தியிலும் ஆண்டவர் நம்மளை கடந்து போக செய்கிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மறந்து, இந்த காலை வேளையில எல்லாவற்றையும் மறந்து, கவலைகள் மறந்து, ஹல்லேலூயா, கலங்கின நேரங்களில் கை தூக்கி கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி ஆமாண்டவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரமெல்லாம் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. ஆமாண்டவரே, நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீர் இருக்க. தேவைகள்
சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு ஒருபோதும் கலக்கவில்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை. ஓ நம்பிக்கை, ஓ வேற துணை இல்ல ஆண்டவரே. இவன் நம்பிக்கை நங்குரம் துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. ஓ கலங்கின நேரங்களில் ஆண்டவரே கை தூக்கி எடுக்கிறவர். உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதான்ப்பா ஆமாண்டவரே, ஓ வேற துணை இல்லை. என் நம்பிக்கை நங்குரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நீங்கதான்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்பா என் நம்பிக்கை. ஓ மனிதனின் தூஷணையை ஆண்டவரே நீர் மறக்காத தேவன் ஆண்டவரே. ஓ yes, அப்படியே துதிங்க ஆண்டவரே. மறக்காத வழக்காடுகிற தேவன் வாயை விட்டு துதிங்க. நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யாரெல்லாம் சாட்சியின் மேல கூறினார் ஆண்டவரே, இதோ புதிய போராட்டத்தை என்று சொன்னவரே. ஆமென். வேற இல்ல, வேற தேட மாட்டோம். ஹல்லேலூயா. நீங்க ஒருவரே. எங்களை விட்டு விலகாத நல்ல பங்கு, எடுபடாத நல்ல பங்கு. ஹல்லேலூயா. வேற துணை இல்ல ஆண்டவரே. நான் சோர்ந்து போவதில்லை. என் ஆண்டவர் என் கரத்தை பிடித்திருக்கிறார். என் ஆண்டவர் என் கரத்தை பிடித்திருக்கிறார். அவர் என்னை நடத்துவார். மறக்காத தேவன் ஆண்டவர். நடத்துவது மாத்திரமல்ல, நீ சாட்சி கொடுக்கிறவர் ஆண்டவர். ஓ எப்படி யோவானுக்கு நீ சாட்சி கொடுத்தீரோ அதே போல எங்களுக்கு நீ சாட்சி கொடுக்கிற தேவன் ஆண்டவர். ஓ நீ எப்படி யோவானுக்கு அவரே வெளிப்படுத்தினீரோ ஆண்டவரே அதே போல எங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவன் ராஜா. ஓ ரலபரியாந்தே நீர் ஒருவரே. நம்பிக்கையின் நங்கூரம் ஆண்டவர். எங்கள் துணையாளர் தேவன் நம்பிக்கை, எங்கள் நம்பிக்கையின் நங்கூரம் நீர் ஆண்டவர். எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் ஆண்டவரே அதை குறைவில்லாமல் எங்களை நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவர். இந்த குறையில்லாமல் எங்களை நடத்துகிற தேவன் நீர் ஆண்டவர். ஓ ரலபரியாந்தே நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஆமா ஆண்டவரே, வேற துணை இல்லை ஆண்டவரே. யார் நம்மளை கைவிட்டாலும் ஆண்டவரே நீர் ஒருபோதும் எங்களை மறப்பதில்லை ராஜா. ஓ எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் ஆண்டவரே அதன் நடுவுல ஆண்டவரே எங்களை நடத்துகிறதே ஆண்டவரே. யார் எங்கள் மேலே ஆண்டவரே தவறான சாட்சிகள் கூறினாலும் ஆண்டவரே அந்த இடத்துல எங்களுக்காக வதாட கர்த்தர் நீர் உண்டு ஆண்டவரே. யாரு வேணாலும் நம்மளை தூசிக்கட்டும் ஆண்டவரே, யாரு வேணாலும் நம்மளை பத்தி குறை பேசட்டும் ஆண்டவரே,
என்ன சூழ்நிலைமை நம்மளை கடந்து வந்தாலும், என்ன சூழ்நிலைமையில நம்ம போய் நின்றாலும், கர்த்தர் நம் நடுவுல இருக்கிற தேவன். ஹல்லேலூயா! ஓ, கர்த்தர் நல்லவர். கலங்கின நேரங்களில் கர்த்தர் கூடவே இருக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். கலங்கி நிற்கிற நேரம் இல்லை இது. ஹல்லேலூயா! நம் தேவாதி தேவன் நமக்காக வாதாடுகிற தேவன், நம்மளை நடத்துகிறவர். ஹல்லேலூயா! கலங்கி நிற்கிற நேரம் இல்லை இது. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர். ஆமென். நன்றி ராஜா. நேரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மீதியான நேரத்தை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உடைய வார்த்தை புறப்பட்டு வரட்டும் ஆண்டவரே. இருதய பலகைகளை கர்த்தர் நீர் எழுதட்டும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நீங்க தான் எங்க நம்பிக்கை, எங்க நங்குரம். எவ்வளோ சூழ்நிலைகள், எந்த பக்கட்டும் 1000 பேர் வந்தாலும் கர்த்தர் எங்களோடு நீ இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் நல்லவர் ராஜா. எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை சத்தத்தை கேட்கும்படி வந்திருக்கிறீங்க. மெய்யாகவே சொல்கிறேன், எங்கேயும் கிடைக்காத தேவ சத்தத்தை இங்கே நீங்கள் கேட்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென். இதுதான் ஆண்டவர் எங்களிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணினது. ஆண்டவருடைய சத்தம் எப்போதும் இந்த இடத்துல தொனித்து கொண்டே இருக்கும். will be echoed here. ஹல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக நம்மோடு எப்போதும் பேசிக்கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். அவருடைய ஊற்று வற்றி போகவே போகாது. அவர் திறந்து விட்ட அந்த ஊற்று ஒரு பொழுதும் வற்றி போகாது. தேவனுடைய வார்த்தைங்க நிற்கவே நிற்காது. ஹல்லேலூயா. எப்போ பேசினாலும் ஒரு புதுமையான ஒரு வெளிப்பாடாக ஆண்டவர் நம்ம மத்தியில் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நம்மளை விடுவிக்கத்தக்கதாக இருக்கிறது. Hallelujah. Is able to deliver us or sanctify us or bring us out. Hallelujah. Hallelujah. இந்த காலை வேளையில் நான் எதை குறித்து உங்கள் மத்தியில் பேச வேண்டும் என்று சொல்லி யோசிக்கும் பொழுது, ஆண்டவர் வியாழக்கிழமை நாங்கள் இங்கே வந்து ஜெபிக்கும் போது ஒவ்வொரு செய்தியும்
முக்கால்வாசி என்னுடைய ஞாயிற்றுக்கிழமை செய்திகள் எல்லாமே இந்த வியாழக்கிழமை ஜெபத்தில் வந்து காத்திருக்கும் போது ஆண்டவர் பேசுகிற வார்த்தை தான். அல்லேலூயா. இங்கே வந்து ஜெபிக்க 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 ஆண்டவர் உள்ளத்தில் ஏவுதலை கொடுத்து கொண்டே இருப்பார், அல்லது வசனத்தை கொடுத்து நம்மளோட பேசி கொண்டே இருப்பார். ஸோ போன வாரம் வியாழக்கிழமை நம்ம வந்து ஜெபிக்கும் பொழுது இந்த இடத்துல ஆண்டவர் திட்டமாக ஒரு தரிசனத்தை காட்டினார். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாம் நடுவில் நிற்கிறது போல் நம்மளை சுற்றி நிறைய வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறத, அதுவும் வெளிச்சமான திறக்கும் பொழுது அந்த வாசல்லேருந்து வருகிற வெளிச்சம் சுற்றிலும் அடிக்கிறதை நான் இந்த இடத்துல நான் பார்த்தேன். அப்போ அந்த நேரத்தில் எப்போதும் ஆண்டவர் ஏதாவது ஒரு தரிசனத்தை காட்டுவார் என்று சொன்னால், ஸோ ஆகையால் நாம் எல்லாம் சுற்றி ஒரு இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். நம்மளை சுற்றிலும் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்த்தேன். அப்போ எப்போதும் நான் இந்த மாதிரி தரிசனங்கள் ஆண்டவர் காட்டும் போது ஐ வில் ஆல்வேஸ் ஹேவ் லைக் கான்வர்சேஷன். ஆண்டவர் ஐ வில் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். அந்த ஜெபத்தில் நான் கேள்விகளை ஆண்டவரை கேட்பேன். ஆண்டவர் கொஞ்சம் நேரம் கழித்து நான் ஜெபிக்க சில உணர்த்துதலை, வசனங்களை, வார்த்தைகளை நினைவூட்டிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அப்படி வரும்போது என்னுடைய ஆவியில் ஒரு பெரிய உற்சாகம் வரும். அப்போ எனக்கு தெரியும் இது ஆண்டவர் தான் பேசுகிறார். அல்லேலூயா. சில வார்த்தைகள் நம்மளை தேடி வரும்போது நம்மளுடைய உடம்பு சோர்ந்து போகும். அப்படின்னா நம்மளை உற்சாகப்படுத்தாத, ஜீவன் இல்லாத வார்த்தைகள் நம்மளே யோசிக்கிற வார்த்தைகளாக இருக்கும். எப்போதும் நம்மளை யோசித்து நம்மளே சோர்வுபடுத்திக்கிறோம். தெரியுங்களா? நம்மளே ஏதாவது கற்பனை பண்ணிட்டு அப்படியே சோர்ந்து போயிடும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை வரும் பொழுது நம்ம பலன் அடைகிறவராக இருப்போம். அல்லேலூயா. ஆமென். ஸோ ஆகையால் இங்கே சுற்றிலும் வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறதை நான் பார்த்தேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவர் இவ்வளோ வாசலை திறந்துருக்கிறீங்க, என்ன இது வாசலை காட்டுறீங்க? அப்போ ஆண்டவர் சொன்னார், நானே வாசல். அல்லேலூயா. ஐ ஆம் த டோர். அல்லேலூயா. இதுதான் அந்த மைய வசனம். யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். யோவான் 10:10 எல்லாருக்கும் தெரியும். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் இல்லை. இது எல்லாருக்கும் தெரியும் இந்த வசனம். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற 9வது வசனம், ஐ ஆம் த டோர், ஐ ஆம் த கேட். எவன் ஒருவன் என் வழியாக பிரவேசிக்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. ஆமென். ஸோ இதுதான் இந்த நாளுக்கான உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கிறது. ஸோ ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வாசலாக உங்களுக்கு இருக்கிறேன், நானே உங்களுக்கு வாசலாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. I am the door for you. If you want to escape, if you want protection, if you want provision, எல்லாத்துக்கும் நானே வாசல் என்று, அதுவும் அந்த வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறதை ஆண்டவர் தரிசனத்திலே காட்டுகிறார். ஹல்லேலூயா. அப்போ சபையில் என்ன சூழ்நிலைமை இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் தான் இந்த படியே ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுத்து நம்மளை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஸோ அவரே வாசலாக இருக்கும் பொழுது இந்த ஒவ்வொரு வாசலையும் நம்ம தியானிக்க போகிறோம். அப்போ ஆண்டவர் இந்த சபையில் ஒவ்வொருத்தருக்கான வாசல்களை வித்தியாசமாக திறந்து வைத்திருக்கிறார். அப்போ நீங்கள் எந்த வாசலில் நுழைய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த வாசலில் நீங்கள் நுழைவதற்கு உங்களுக்கென்று ஒரு வாசலை ஆண்டவர் தயார்படுத்தி வைத்திருக்கிறார். There is a door, there is a gate open for you. அல்லேலூயா. நீங்கள் என்ன சூழ்நிலை மேலே கடந்து போகிறீங்களோ, ஒரு சில பேர் ஒரே நேரத்தில் 3-4 சூழ்நிலை மேலே நீங்கள் கடந்து போவீங்க. யூ வில் பி கோயிங் த்ரூ டிஃப்ரெண்ட் மல்டிபிள் சினாரியோஸ், சிச்சுவேஷன், வித்தியாசமான சூழ்நிலை நீங்கள் கடந்து போவீங்க. அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பலவிதமான கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு. சில பேருக்கு ஒரு சூழ்நிலைமை உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்து கொண்டு இருக்கலாம், அதுக்கு ஒரு வாசலை ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். அது மாத்திரம் சில பேர் 2 சூழ்நிலைமையில் இருப்பீங்க, ஆண்டவர் 2 வாசலை திறந்து வைத்திருக்கிறார். சில பேருக்கு எல்லா வாசலும் ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். அதில் முக்கியமான ஒரு வாசலை நான் கடைசியாக உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. ஸோ ஆண்டவர் தான் நமக்கு வாசல். நீங்கள் மறந்துடவே கூடாது. நமக்கு எப்போதும் ஒரு வாசல் அவசியமாக இருக்கிறது. எந்த சூழ்நிலைமை, இப்போ நீங்கள் இந்த கட்டடத்துக்குள்ளே வருவதற்கு ஒரு வாசல் உங்களுக்காக கட்டப்பட்டிருக்கிறது. ஒரு வாசல் வழியாக தான் நீங்கள் இந்த கட்டடத்துக்குள்ளே நீங்கள் வரீங்க. அப்போனா உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைமைகளை, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலைமை ஏதோ ஒரு வாசல் வழியாக தான் நுழைஞ்சிருக்கிறீங்க. Amen. You are now in this situation through a gate that was
opened. Hallelujah. ஏதோ ஒரு வாசல் வழியாக தான் நீங்கள் நுழைஞ்சு இப்போ இருக்கிற சூழ்நிலைமையில், இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, இப்போ நீங்கள் கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலைமையும் ஏதோ ஒரு வாசல் வழியாக தான் நுழைஞ்சிருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து வெளியே வருவதற்கு ஆண்டவர் இன்னொரு வாசலை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். Hallelujah. Amen. No matter where you are, நீங்கள் எந்த இடத்துல இப்போ நான் ஆண்டவரே நான் ஐ மீன் திஸ் பிரிடிகமெண்ட், நான் இந்த சூழ்நிலை மேலே மாட்டிக்கொண்டு இருக்கிறேன், இப்போ எனக்கு ஒரு காலத்தில் நான் ஒரு இடத்துல இருக்கிறேன் என்று சொல்லி, ஒரு வனாந்தரம், ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலைமை, ஏதோ ஒரு அழுத்தப்பட்ட ஒரு நேரம், ஏதோ ஒரு கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலைமை, ஏதோ ஒரு தப்பித்துக்கொள்ள போக முடியாத ஏதோ ஒரு இடத்துல ஆபத்தினை தேடி வருகிற ஒரு இடத்துல நான் இருக்கிறது போல நீங்கள் உணர்வீங்கள்னு சொன்னால், நீங்கள் எந்த வாசலில் நுழைஞ்சு வந்திருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு வாசலை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். Hallelujah. God has already prepared a gate or door for you. ஏன்னு சொன்னா அவரே வாசல். நீங்க அவரை பார்க்கும்போது அவர் உங்களுக்கு வாசலாக இருப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரே நான் எப்படி தான் இந்த சூழ்நிலை மேலே வந்து மாட்டினேன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் அந்த மாதிரி உணர்ந்துருக்கிறீங்க? ஆண்டவரே எப்படி தான் இதில் வந்து மாட்டினனோ, எப்படி தான் இந்த வாழ்க்கையில் வந்து மாட்டினனோ, எப்படி தான் இந்த சூழ்நிலை, எப்படி தான் இந்த கட்டத்தில், எப்படி தான் இதில் வந்து இப்படின்னு மாட்டினேன், இதில் மாட்டிக்கிட்ட தவிக்கிறேன், இப்படிங்கிற சூழ்நிலைமை ஒருவேளை உங்கள் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டு உங்கள் இருதயத்தில் கலங்கி கொண்டு இருப்பீங்கன்னு சொல்ல, ஆண்டவர் உங்கள் கண்ணீரை கண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்கள் சத்தத்தை கேட்டிருக்கிறார். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தான் அந்த வாசல், என்னை நோக்கி பாரு, உனக்கு நான் ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, என்ன ஆண்டவரே இவ்வளோ வாசல்கள் இருக்கிறது, இவ்வளோ வாசல்கள் நான் எப்படி புரிந்து கொள்கிறேன்? ஆண்டவர் முதல் வாசலை சொல்லுகிறார். ஒன்றாவது, நம்ம என்னோடய ஆர்டர் வந்து நான் கொஞ்சம் மாற்றிருக்கிறேன், என்னோடய பாயிண்ட்ஸை கொஞ்சம் மாற்றிருக்கிறேன். ஏன்னா ஐ வாண்ட் டு கோ த்ரூ த பைபிள் ஃப்ரம் பழைய ஏற்பாட்டிலேருந்து புதிய ஏற்பாட்டு கடைசி புஸ்தகம் வரைக்கும் இப்படி நம்ம போகிறோம். சில ஆர்டர் வந்து நான் மாற்றிருக்கேன்னு சொன்னால், ஆண்டவர் வந்து இப்படி ஒரு ஆர்டர் கொடுத்தார். ஆனால் வசனம் முண்டு பிண்டு இருக்கிறதுனால நம்ம இப்படியே வாசிட்டு போகும்போது எக்ஸடஸ் சாப்டர் 12 பழைய ஏற்பாட்டிலேருந்து வருவோம். பழைய ஏற்பாடு, அப்புறம் பழைய ஏற்பாட்டு கடைசி புஸ்தகம் மல்கியா புஸ்தகம், அப்புறம் புதிய ஏற்பாடு கொரிந்து புஸ்தகம், அப்புறம் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு போயிடுவோம். ஸோ இட்ஸ் ஈஸி எல்லாருக்கும். ஸோ எக்ஸடஸ் சாப்டர் 12, இந்த வார்த்தையை தயவுசெய்து பெற்றுக்கொள்ளுங்க. இது நான் போயிட்டு எங்கேயும் கிவ் மீ சர்மன்ஸ் அபவுட் டோர்ஸ்னு தேடி உங்களுக்கு நான் வந்து பிரசங்கம் பண்ணலை. ஸோ 12வது அதிகாரம் 33வது வசனம். இருபத்தி 23வது வசனம், சாரி எழுத்து தவறாக இருக்குது, 23 12:23. கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார், நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். எகிப்தில் மோசே போய் ஃபாரோன் இடத்துல ஜனங்களை விடுவி அவர்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஃபாரோன் இருதயம் கடினப்பட்டான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் 10 வாதைகளால எகிப்தை என்ன செய்தார்? தண்டித்தார். 10 வாதைகள், the 10 plagues of Egypt. கடைசி வாதை இதுதான், the last plague. அப்படின்னா என்ன? தலைச்சம் பிள்ளை மரித்து போகிற அந்த வாதை. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரேல் வீடுகள், இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் உங்கள் வீடுகளில் நீங்கள் என்ன செய்யணும்? அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை நீங்கள் பூசிட்டு நீங்கள் வாசலுக்கு உழுக்குருங்க, வீட்டு உழுக்குருங்க. இந்த வாசல் வழியாக இந்த சங்கார தூதன் வரும் பொழுது அவன் உங்களை கடந்து போவான், உங்கள் வீட்டை தொடமாட்டான். அல்லேலூயா. ஆமென். இப்போ ஆண்டவர் வாசலை ஆண்டவர் இடத்துல நான் கேட்கும் போது ஆண்டவர் சொன்னார், ஐம் கிவிங் யூ அ டோர் ஆஃப் ப்ரொடெக்ஷன், செக்யூரிட்டி. அல்லேலூயா. இது சாதாரணமான ஒரு பாதுகாப்பு இல்லை, இயேசுவின் இரத்தத்தினால நமக்கு ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேருக்கு பாதுகாப்பு அவசியமாக இருக்கிறது. யூ நீட் ப்ரொடெக்ஷன். உங்களுக்கு எந்த நேரத்தில்
பிசாசானவன் அல்லது உங்கள் சூழ்நிலைமைகள் எப்படியாப்பட்டதான காரியத்துக்குள்ளே உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறதுன்னு சமயத்தில் ஆவிக்குரிய கண்களில் நம்ம பார்க்கலன்னா நம்ம நிறைய விஷயத்தை நம்ம இழந்து விடுவோம், நம்மளுக்கு தெரியாமல் போய்விடும். ஸோ ஆகையால் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு வாசலாக இருக்கிறேன். என்னன்னு சொன்னால், ஐ ஆம் யோர் ப்ரொடெக்ஷன். அல்லேலூயா. ஐ ஆம் யோர் செக்யூரிட்டி. எந்த சங்காரம் ஒன்று தாண்டி, எந்த சங்காரம் ஒன்று கிட்ட வந்தாலும் அது உன்னை தாண்டி போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணத்துக்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது உங்களை கடந்து போகும். ஏன்னு சொன்னால், நீங்கள் வாசலுக்கு உள்ளே இருக்கிறீர்கள், அந்த வாசலுக்கு வெளியே இயேசுவின் ரத்தம் பூசப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ரத்தத்துக்குள்ளே அந்த வாசலில் நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு பாதுகாப்பு. சொல்லுங்கள், ஆண்டவரே, என் வாழ்க்கையில் மரணம் நேரிடும்படிக்கு எந்த சூழ்நிலைமை என் வாழ்க்கையில் கடந்து வந்தாலும் இட் வில் பாஸ் மீ, இட் வில் கோ பை மீ. அல்லேலூயா. அதனால தான் பாஸ் ஓவர் என்று சொல்கிறாங்க. என்ன பாஸ் ஓவர்? சங்காரத்துடன் கடந்து போனான். சங்காரத்துடன் he pass over. அதுதான் பாஸ் ஓவர் என்று சொல்கிறாங்க. பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல்னு சொல்கிறாங்க. சங்கார தூதன் கடந்து போனான். பாஸ் ஓவர்னா என்ன? கடந்து போயிட்டான். என்ன கடந்து போனால், சங்கார தூதன் அந்த வீட்டில் எந்த ஒரு பலியையும் ஜீவனையும் எடுக்காதபடி எகிப்து வீட்டில் மட்டும் ஒவ்வொரு வீட்லேயும் காலையில் எழும்பின உடனே, நல்லா கவனிங்க, அந்த இரவில் சங்கார தூதன் அந்த எகிப்துக்குள்ளே கடந்து வரும்பொழுது விடிஞ்ச உடனே ஒவ்வொரு வீட்லேயும் ஒப்பாரி, ஒவ்வொரு வீட்லேயும் அழுகையின் சத்தம், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு மரணம். வீட்டுக்கு வீடு வாசலை திறந்தா எல்லா வீட்லேயும் பிணங்கள் கிடக்கிறது, எல்லா வீட்லேயும் அடக்க ஆராதனை. ஒரே நேரத்தில் ஃபியூனரல் எல்லா வீட்லேயும் நடந்தால் எப்படி இருக்கும் செஞ்சு பாருங்கள். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் கதவை திறந்து வெளியே வந்து பார்க்குறாங்க, எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. Hallelujah. Everyone was saved. Everyone was protected. அவங்க நடந்து போகும்போது அவங்களுக்கு எவ்வளோ துக்கம் இருந்திருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் டென்ட்டு போட்டு எல்லாரும் பொப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க மட்டும் அந்த ஆட்டுக்குட்டின் அந்த இறைச்சை சாப்பிட்டு, புளிப்பில்லாத அந்த அப்பத்தை சாப்பிட்டு, அந்த கீரையை சாப்பிட்டுட்டு, ரத்தத்தை பூசிட்டு உள்ளே உட்காந்து இருக்கும்போது இவங்க எல்லாம் நிம்மதியாக தூங்குனாங்க. அல்லேலூயா. இன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி. அல்லேலூயா. இன்னையிலேருந்து ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரொடெக்ஷனை, செக்யூரிட்டியை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் வைக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் போதும் பாதுகாக்கப்படுவீங்க, வரும்போதும் பாதுகாக்கப்படுவீங்க. நீங்கள் எப்பெல்லாம் உங்கள் வீட்டை விட்டு வெளியாகிறீங்களோ, ஆண்டவரே இதோ உங்கள் வாசல் வழியாக நான் நுழைகிறேன். அல்லேலூயா. நீங்கள் வீட்டு வெளியே போகும்போது அவர் வாசலில் நுழையிறீங்கன்னு சொல்லி அங்கே உள்ளே போயிருங்க. இப்போ உங்களை எந்த ஒரு சங்காரமும் உங்களை தேடி வர முடியாது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த வாசல் இது முதலாவது வாசல், ரெண்டாவது வாசல் என்ன அப்படின்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், I am opening the doors of provision. Hallelujah. மல்கியா புஸ்தகம் 3வது பழைய ஏற்பாட்டில் கடைசி தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துக்கு வந்து விடுங்கள். இது தசம பாகத்துக்கு அதிகமாக எடுத்து பயன்படுகிற ஒரு வசனமாக எல்லாருக்கும் அறிந்திருப்பீர்கள். ஆனாலும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரே ஒரு வார்த்தையை நம்ம உங்களுக்கு காட்டிட்டு, இந்த வாசல் எப்படியாப்பட்ட வாசலாக இருக்க போகிறது என்று சொல்லி பாருங்கள். 3வது அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே, தசம பாகங்கள் எல்லாத்தையும் பண்டசாலையில வந்து வைங்க. அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் என்று சொல்லுகிற இந்த வார்த்தை ஆங்கிலத்தில் there is no room enough, until there is no room enough. உங்கள் வீட்டில் அறைகள் நிரம்பி இருக்கிறதுக்கான ஒரு அனுபவத்தை ஆண்டவர் இங்கே பேசுகிறார். இப்போ ஆண்டவர் இன்னொரு வாசலை திறக்கிறார். என்னன்னு சொன்னால், அந்த வாசலுக்குள்ள வானத்தின் பலகணிகளினால் கர்த்தர் நிரப்பி வைத்த அந்த வாசலை ஆண்டவர் நமக்காக திறந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம 9வது மாதத்துலேருந்து சர்ச்சில் உண்மையாக தசம பாகங்களை, காணிக்கைகளை கொண்டு வந்து செலுத்துங்க என்று சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய பேர் அதை கரெக்டாக செய்தீர்கள். அல்லேலூயா. அதே போல் நம்ம சர்ச்சில் எல்லா சூழ்நிலைமையும் அந்த மாதத்தில் நம்ம செட்டில் பண்ணியிருக்கிறோம். ஆகையால் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி புறப்பட்டு வருகிறது.
உனக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும், until there's no room enough to contain what God is throwing at you or what God is opening at you. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து அவர் மேலிருந்து வர்ஷிக்க பண்ணுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலிருந்து நமக்காக திறந்து விடுகிறது. அது இடமே பத்தாத ஒரு நிலைமைக்கு. அப்பனா ஒரு வாசல் ஆண்டவர் காட்டுகிறார். நான் ஜெபத்தில் அந்த வியாழக்கிழமை ஜெபத்தில் நான் பார்க்கும்போது அந்த வாசலை திறக்கும் போது full of provisions. ஹல்லேலூயா. full of treasures. ஹல்லேலூயா. இது என்ன ஆண்டவரே, இது தான் நீ கொடுத்ததுனால நான் வானத்திலிருந்து பணகளிகளை நிரப்புகிற அந்த அனுபவம் என்று ஆண்டவர் காட்டினார். The room is full of supplies. ஹல்லேலூயா. நீங்க வத்தி போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. You are not hearing. ஹல்லேலூயா. நேற்று ஒரு மீட்டிங்கு போயிருந்தோம், பாஸ்டர்ஸ் மீட்டிங். அங்கே ஒரு பாஸ்டர் வந்திருந்தார், பிரசங்கம் பண்ணார் 20 நிமிஷம். அந்த 20 நிமிஷத்தில் 6 வாட்டி 5 வாட்டி இதே நான் சிங்கப்பூரில் பிரசங்கம் பண்ணியிருந்தேன்னா அங்கே ஜனங்க உற்சாகமாக கை தட்டியிருப்பாங்க. இதே நான் சிங்கப்பூரில் பிரசங்கம் பண்ணியிருந்தேன்னா ஜனங்க உற்சாகமாக கை தட்டியிருப்பாங்க. இதே நான் சிங்கப்பூரில் இப்போ நானும் அதை தான் சொல்ல போகிறேன். இதே நான் ஆப்பிரிக்காவில் பிரசங்கம் பண்ணியிருந்தேன் வச்சுக்கோங்க, இந்நேரம் ஒருத்தன் எழுந்திரிச்சு குதிச்சுக்கிட்டு உருண்டுக்கிட்டு வந்து தசம காணிக்கையெல்லாம் போட்டுட்டு ஓடிடுவான். ஆப்பிரிக்கா சர்ச் பார்த்துருக்கீங்களா? பாஸ்டர் பிரசங்கம் பண்ண பாஸ்டருடைய காலில் வந்து காசெல்லாம் அள்ளி போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சரி, அந்த மாதிரிலாம் இங்கே வந்து செஞ்சிடாதீங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஐ எம் டாக்கிங் அபவுட் யூ என்டரிங் a door where the provision has been sent down from heaven. பரலோகத்திலிருந்து உங்களுக்காக ஆண்டவர் இடம் கொள்ளாமல் அந்த நிறைஞ்சிருக்கிற நீங்க உள்ள போனீங்கன்னா you are well supplied. ஹல்லேலூயா. நீங்க முற்றிலுமாக உங்களுக்கு தேவையான அத்தனை ரிசோர்ஸஸையும் ஆண்டவர் அந்த அறைக்குள்ள வைத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். So that's a door of ப்ரொவிஷன். அப்படின்னா என்ன? ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய ஈவுகள், நல்ல கிஃப்ட்ஸ் ஆஃப் காட். ஹல்லேலூயா. நன்மையான ஈவுகள், பூர்ணமான வரங்கள் எல்லாம் ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எங்கே இறங்கி வருகிறது? அதெல்லாம் ஒரு அறையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுகிறார். Hallelujah. It has been released to you. Hallelujah. அப்பனா என்ன? on a பேசிக் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பட்டினியாக இருக்கவே மாட்டீங்க, பட்டினி நிலைமைக்கு போக மாட்டீங்க. அதான் அஸ்திபாரம். இன்னும் கொஞ்சம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு எல்லா தேவைகளும் ஆண்டவர் மேலிருந்து உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். Every resources has been released to you. It has been contained in a room and God is that gate. ஆண்டவர் தான் அந்த வாசல். அவர் சொல்ற, என் உள்ள நீ நுழையும் பொழுது I am the gate. என் வழியாய் நீ உள்ள நுழையும் போது உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் உனக்கு நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். நீங்க யாருக்கிட்டையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 46 வயசு எனக்கு. 10 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே ஊழியம் செய்கிறேன். 22 வருஷம் நான் திருமணம் பண்ணியிருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட யார்கிட்ட போய் கடன் கட்டதில்லை. ஹல்லேலூயா. ஒரு நாள் கூட யார்கிட்ட போய் கடன் கட்டதில்லை. நீங்கள் யாரோ இருக்கீங்களா? நான் உங்கள்கிட்ட கடன் கேட்டு கொடுக்காம இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. We must know how to open the door. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்காக ஆயத்தம் பண்ணி விட்டுருக்கிறார். இப்போ நான் இருக்கிற சூழ்நிலை ஆண்டவருக்கு வந்து அப்படியே ஆண்டவர் தெரியாத மாதிரி, ஆமாவா கஷ்டப்படுறியா, அப்படி இல்லை. ஆண்டவருக்கு வந்து அது வந்து என்னது, ஒரு சர்ப்ரைஸ் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்பெல்லாம் ஒரு குறைவான நிலைமைக்கு போகிறீங்களோ சொல்லுங்கள், இல்லை ஆண்டவரே நீங்கள் ஒரு வாசலில் எனக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறீங்க, இல்லை நான் குறைவுக்குள்ளே போக முடியாது, I cannot be in lack. ஹல்லேலூயா. இதுதான் உங்களுடைய விசுவாசமாக அறிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது 2வது வாசல். ஹல்லேலூயா. இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவைகள் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இப்போ உங்களுக்கு என்னென்ன வாசல் வேணுமோ அந்தந்த வாசலில் நுழைஞ்சு ஆசீர்வாதமாக இருங்க. ஹல்லேலூயா. 3வது வாசலை நம்ம பார்ப்போம். ஹல்லேலூயா. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரம். 1 Corinthians chapter 10. ஹல்லேலூயா. Thank you Lord. ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. ஹல்லேலூயா. 10வது அதிகாரம் 13வது வசனம்.
மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். கர்த்தர் ஒரு வாசலை உங்களுக்கு உண்டாக்குவார். நீங்க சோதனையில மாட்டும் பொழுது, when you are in temptation, when you are being tempted, hallelujah, ஒரு விஷயம் உங்களுக்கு நினைப்புல வரணும். வேற யாருக்கும் வராதது எனக்கு வரல, எல்லாருக்கும் வந்தது தான் எனக்கு வந்திருக்கு. ஏன் இந்த வார்த்தையை நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நமக்கு எல்லாத்துக்கும் மனசில் எப்போதும் ஒரு யோசனை இருக்குது. என்ன யோசனைனா, ஏன் அவனுக்கெல்லாம் வர மாட்டேங்குது, எனக்கு ஒண்டி தான் வருது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கிறது. நான் சொல்கிறேன், மனுஷனுக்கு நேரிடாத எந்த சோதனையும் உங்களுக்கு புதுசாக கிடையாது. அது வந்து உங்களை மட்டும் தேடி டார்கெட் பண்ணி வரல. அல்லேலூயா. அந்த எண்ணத்துலேருந்து வெளியே வந்துடுங்க. ஆமென். எனக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, யூ ஆர் கிளைமிங் இட் ஃபார் யுவர் செல்ஃப். எப்போ நீங்கள் வாயை திறந்து ஏன் எனக்கு மட்டும்தான் நடக்குதுன்னா, அப்படியா, உன் அட்ரஸை கொடு அப்படின்னு உங்களை தான் தேடி வரும். நீங்கள் என்ன சொல்லணும்னா, யாருக்கும் வராததா எனக்கு வந்துருச்சு, இதோட சேர்த்து, நல்லா கவனிங்க, இதோட சேர்த்து அதை தாங்குவதற்கு ஆண்டவர் பலத்தை தருகிறார். அது மட்டும் இல்லை, போக்கையும் உண்டாக்குகிறார் தப்பி செல்வதற்கு. ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஐ வில் கிவ் யூ a door to escape. ஹல்லேலூயா. சில சூழ்நிலை மேலே நீங்கள் மாட்ட போகிறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அதை தாங்குவதற்கும் ஒரு பலத்தை ஆண்டவர் கொடுத்து அதிலிருந்து தப்பி செல்வதற்கு திடீர்னு ஒரு வாசலை காட்டுவார். அதில் திறந்து நீங்கள் ஓடி விடலாம். He will make a way for you to come out. Hallelujah. This is the door of escape. தப்பி செல்வதற்கான வாசல். Hallelujah. So something is coming your way, but don't worry. ஏதோ ஒரு சூழ்நிலைமை உங்களை தேடி வருகிறது, ஆனால் பயப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு தப்பி செல்வதற்கு ஒரு இன்ச்சு வாசலை திறந்தா கூட நீங்கள் தப்பிச்சு ஓடிடலாம். அல்லேலூயா. ஒரு இடத்துல நீங்கள் மாட்டிக்கொண்டு, ஆண்டவரே எங்கே ஓடுறதுன்னு தெரில, ஆண்டவரை பாருங்கள், தப்பி செல்ல வழியை ஆண்டவர் உண்டாக்குகிறார். யூ வில் கம் அவுட் ஆஃப் எவ்ரி டெம்டேஷன் அண்ட் டேஞ்சர். அல்லேலூயா. நீங்கள் தப்பி வெளியே வருவீர்கள். அல்லேலூயா. சம்திங் தட் இஸ் அபவுட் டு பிளாக் யூ, சம்திங் தட் இஸ் அபவுட் டு காஸ், என்னது, ஒரு கரடு முரடான ஒரு சூழ்நிலைமை உங்கள் வாழ்க்கையில் எது கொண்டு வர நினைத்தாலும் அதை நீங்கள் தப்பிச்சு ஓடிடுவீங்க. அல்லேலூயா. சொல்லுங்கள், நான் தப்பித்து ஓடுவேன். ஆண்டவர் எனக்கென்று ஒரு போக்கை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். a door to escape. அல்லேலூயா. எத்தனை வாசல் சொல்லிட்டேன்? 3. 4வது வாசலை நம்ம பார்ப்போம். இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு நம்ம நேராக போய் விடுவோம். 3வது அதிகாரத்துக்கு போவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம். These are the things that we have been meditating on. பைபிள் ஸ்டடியை மிஸ் பண்ணாதீங்க. எட்டாவது வசனம். இந்த பிலடெல்பியா சபையில் ஆண்டவர் எந்த குறையும் பேசல. குறைக்கு பதிலாக ஆண்டவர் ஒரு நன்மையை பேசுகிறான். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமலும் என் வசனத்தை நீ கை கொண்டபடியினாலே இதோ சொல்லுங்க, இதோ உனக்கு முன்பதாக திறந்த வாசலை நான் உனக்கு வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், அது ஒருவனும் பூட்ட முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது வந்து a door of opportunity. Hallelujah. யாரும் பூட்டவே முடியாதுன்னா, no one can take away that opportunity from you. உங்க வாழ்க்கையில நீங்க அட்வான்ஸ் பண்ணுவதற்கு யாருமே அந்த வாசலை அடைக்கவே முடியாது. ஒரு வாட்டி ஆண்டவர் திறந்துட்டார்னா, அந்த வாசல் வழியாக நீங்க பிரவேசி உள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க போய்கொண்டே தான் இருப்பீர்கள். யாரும் அந்த வாசலை அடைக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். அப்படின்னா இன்னொரு பக்கத்தை நீங்க பார்க்கலாம், நீங்க நுழையிற வரைக்கும் அந்த வாசல் திறந்தே தான் இருக்கும். நீங்கள் நுழையாமல் வெளியே நின்றாலும் வாசல் திறந்தே தான் இருக்கும். அல்லேலூயா. இப்படி நீங்கள் அதை பார்க்க வேண்டும். ஆமென். ஸோ ஆகையால் ஆண்டவர் ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டை உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத, உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் வாசல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது போல நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் அடுத்த கட்டத்திற்கான போவதற்கு ஒரு வாசலை ஆண்டவர் திறக்கிறார்.
there is a door of advancement coming for you. Doors of opportunity coming for you. சில பேருக்கு doors of new experience, புதிய அனுபவத்தின் வாசல்கள். இதுவரைக்கும் நான் சென்றிராத ஒரு பாதையை ஆண்டவர் எனக்கு திறக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த வாசல் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. So you progress. You are not stagnant. ஒரு இடத்துல அங்கே அமருகிறதுக்கு ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல அழைக்கல. நீங்கள் அந்த இடத்துல கடந்து போவதற்கு, எவ்ரி ரூம் நீங்கள் உள்ள உங்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்துக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அது ஒரு ரூம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த ரூம்லேயே இருந்து உங்கள் வாழ்க்கை முடிவதற்கு ஆண்டவர் சித்தம் கொள்ளலை. அதிலிருந்து நீங்கள் கடந்து அடுத்த எல்லைக்கு போகணும், அடுத்த அனுபவத்துக்கு போகணும், அடுத்த வாய்ப்புக்கு நீங்கள் கடந்து போகணும், அடுத்த முன்னேற்றத்துக்கு நீங்கள் கடந்து போகணும், அடுத்த உறவுக்கு நீங்கள் கடந்து போக வேண்டும். தேவனோட உறவு, அடுத்த உறவுனோட வேற எதுவும் கற்பனை பண்ணி விட்டுறாதீங்க. ஆமென். அடுத்த உறவுனா ஆண்டவரோட இருக்கிற ஆழமான உறவை குறித்து பேசுகிறது. அல்லேலூயா. I want to get into relationship with God. Hallelujah. The next level of relationship. So ஆண்டவர் உங்களுக்காக advancement for new experience, a new opportunity. இது ஆண்டவருடைய வார்த்தை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, you are going to gain new experiences. இது வரைக்கும் இப்படி தான் நீங்கள் ஜெபிக்கணும். இது வரைக்கும் நான் சென்றிராத ஒரு பாதையை ஆண்டவர் எனக்காக திறப்பீராக. இது வரைக்கும் சென்றிராத ஒரு வாசலை ஆண்டவர் எனக்காக திறப்பீராக என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ கடைசி ஒரு வாசலை நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய வாசல்களை ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். ஆனால் முக்கியமான 5 வாசல்களை ஆண்டவர் காண்பித்தார். இந்த 5வது வாசல் ரொம்ப முக்கியமான ஒரு வாசலாக இருக்கிறது. ஐ urge you, உங்களுக்கு ப்ரொவிஷன் அவசியம், தப்பி செல்ல அவசியம், பாதுகாப்பு அவசியம், ப்ரொவிஷன் அவசியம், தேவைகள் எல்லாம் அவசியம்தான். ஆனால் அதை விட முக்கியமான வாசல் இது தான். அல்லேலூயா. அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு வாசல் இந்த வாசல் தான். அல்லேலூயா. நம்ம வாசிப்போம். I want you to discover yourself. 4வது அதிகாரம் 1வது வசனம். நாலாவது அதிகாரம் 1வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம். இவைகளுக்கு பின்பு, அதாவது இந்த 3 அதிகாரம் என்ன அதிகாரம்? இந்த 7 சபைகளுக்கும் அவர் லெட்டர் எழுதிட்ட பிறகு, இவைகளுக்கு பின்பு ஆண்டவர் இந்த லெட்டர் எப்படி எழுதணும்னு காட்டிட்ட பிறகு, இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். பரலோகத்தில் திறக்கப்பட்டிருக்கிற ஒரு வாசலை நான் கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வாசல். நான் அந்த ஜெபத்தில் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் சொன்னார், நான் செக்யூரிட்டி, ப்ரொவிஷன், ப்ரொடெக்ஷன், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, இதெல்லாத்தையும் நான் உனக்கு முன்பதாக நான் திறந்து வைத்திருக்கிறேன். அப்போ இன்னும் ஒரு வாசல் ஆண்டவர் திறந்து வைக்கிறத நான் பார்க்கும்போது, அவர்கிட்ட இந்த வாசல் என்ன வாசல் என்று நான் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், இதுக்குள்ளே என்னுடைய சிங்காசனம் இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இதுக்குள்ளே என் சிங்காசனம் இருக்குது. இந்த யோவானுக்கு ஆண்டவர் கண்ணை ஏறெடுக்கும்படி பார்க்கும்படி செய்தார். அங்கே ஒரு வாசல் திறக்கப்பட்டிருக்கிறத அவர் பார்த்தார். அந்த வாசல் வழியாக நீ ஏறி வான்னு சொல்ல உடனே உள்ளே போனோன்னே he saw the throne of God. Hallelujah. Amen. He saw the throne of God. அல்லது he entered into the throne room of God. தேவனுடைய சிங்காசன அறைக்குள்ள அவர் நுழைந்தார். அல்லேலூயா. இந்த வாசலை நான் ஜெபத்தில் ஆண்டவரிடத்தில் நான் கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், இதுக்குள்ளே நான் இருக்கேன். மற்ற இடத்துல நான் ஆயத்தம் பண்ணதெல்லாம் இருக்குது, இதில் நான் இருக்கிறேன். எது உனக்கு வேணும்? ஆண்டவர் கேட்டார். which one do you want? என்ன ஆண்டவர் கேட்டார். நான் சொல்கிறேன், ஆண்டவர் எல்லா வாசலையும் திறந்து வச்சுட்டு அவரும் ஒரு வாசலில் உள்ள காத்திருக்கிறார்.
அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அவரோடு உறவாக இருக்கிறதுல ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறார். இந்த அறைக்குள்ளே நான் இருக்கிறேன், ஆனால் நீ எந்த அறைக்குள்ளே நீ போய்க்கலாம், நீ எது வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், அதெல்லாம் நான் திறந்தது, ஆனால் இதில் நான் இருக்கிறேன். என்ன வேணும்னா நீ எனக்குள்ள வா, இங்கே வா. அல்லேலூயா. அது எவ்வளோ ஒரு அழுத்தமான ஒரு அழைப்பு தெரியுங்களா? அந்த அழைப்பை பெற்ற உடனே அது என்னால் சிந்திக்கவே முடியவில்லை. அல்லேலூயா. ஐயா, அப்போ பாருங்கள், ஆண்டவர் இந்த பக்கம் எப்படி தெரியுமா இருந்தது? இந்த பக்கம் ஆண்டவர் ஒரு எத்தனையோ டன்னு நிறையா தங்கத்தை கொட்டி வச்சுட்டு இன்னொரு பக்கம் அவர் நிற்கிறாரு. உனக்கு எது வேணும் எடுத்துக்க அப்படின்றாரு. நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? எவ்வளோ கஷ்டமான ஒரு சாய்ஸ் பார்த்தீங்களா? கஷ்டமான சாய்ஸா? செஞ்சு பாருங்க. அல்லேலூயா. அதை உருவாக்குனவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா. அதை உருவாக்குனவரே இங்கே இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் அதை தயார் பண்ணிவிட்டு நாங்கள் வச்சுட்டு இங்கே நிற்கிறேன், உனக்கு அது வேணால் எடுத்துகிட்டு போ, நோ ப்ராப்ளம், ஆனால் நானும் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை தேர்ந்தெடுப்பீர்களோ? அல்லேலூயா. இது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஆண்டவர் இவ்வளோ வாசலை திறந்துட்டு கடைசியில் ஒரு வாசலில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அப்போ நாங்கள் எந்த வாசலில் நுழையன்னு குழப்பம் இல்லை ஆண்டவரே, அதில் தான் நுழைய ஆசைப்படுகிறோம். ஏன்னா இதுவுளுக்கு போயிட்டா இந்த 4 வாசலும் திறந்ததுக்கு சமம். எல்லா வாசலையும் உள்ளடக்கின ஒரே வாசலில் தேவனுடைய சிங்காசன அறையில் ஆண்டவர் வாசலை திறந்து வைத்து நம்மளை உள்ளே வரும்படி நம்மளை விரித்த கரத்தோடு காத்திருக்கிறார். enter into my throne room. ஹல்லேலூயா. இப்படியாப்பட்டதான ஒரு அழைப்பை நான் என்னைக்குமே என் வாழ்நாளில் நான் உணர்ந்தது கிடையாது. பிரியமானவர்களே, இன்றைக்கி ஆண்டவர் பரலோகத்தை நமக்காக திறந்து கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். இது தான் வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிறதுக்கான இருக்கிற ஆசீர்வாதங்கள். இது தான் ஆசீர்வாதம். ஆண்டவர் டைரக்டாக இடைப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். நேரடியாக ஆண்டவர் சொல்கிறார், அந்த வாசல் அப்படியே திறந்து வெளிச்சமாக வாசல் திடீர்னு ஒரு இருட்ட அறையில் எல்லாம் ஜன்னலையும் திறந்தீங்கன்னா வெளிச்சமாக அந்த மாதிரி வாசல் நம்மளை சுற்றி திறந்து இருக்கிறத நான் பார்க்குறேன். அந்த வாசலில் ஒரு வாசல் உள்ளே நுழைந்த உடனே உள்ள ஜான் பார்க்குறாரு. அவர் சொல்கிறார், when I was in the spirit, there before me was a throne in heaven with someone sitting on it. அவர் கண்ணால் பார்க்கவே முடியல. உன்னதமான தேவன் அமர்ந்திருக்கிற அந்த அறைக்குள்ள ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். பிரியமானவர்களே, I urge you from now until the year end, இன்னையிலிருந்து வருஷம் முடிவுக்குள்ளாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் போய் அந்த வாசலுக்குள்ளே நுழைந்து ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்தினால நிரம்ப ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. 2026 எதுவும் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. Nothing can stop you in 2026. I'm telling you. Hallelujah. 2024 was the worst year. Amen. நிறைய பேர் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களோ படலையோ வெளியே எல்லாம் 2024 ரொம்ப மோசமான வருஷம் எல்லாத்துக்குமே. அது என்னன்னே தெரில. ஆமென். ஆனால் ஆண்டவர் நம்மளை நடத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கிருபைகளை அளித்தார். இந்த வருஷம் ஆரம்பத்திலேருந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? நீதிமானுடைய கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலித்திருக்கும். வெளியே என்ன நடந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் ஆடலும் பாடலும் எப்போதும் இருக்கும். ஒவ்வொரு மாதத்துலேயும் ஆண்டவர் ஏதாவது ஒரு நன்மையை செய்துக்கிட்டே வருவார். பிரியமானவர்களே, நான் கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்திலேருந்து நான் சொல்லுகிறேன், இந்த வருஷத்தில் ஆரம்பத்திலேருந்து இப்போ வரைக்கும் 10வது மாதத்தை கடந்து 11வது மாதத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ஏதோ ஒரு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஏதோ ஒரு நன்மைகளை நம்ம ஆண்டவரை துதிச்சு கொண்டே தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். ஒரு பெரிய ரிலீஃப் ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது கொடுத்துக்கிட்டே தான் வருகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த புதிய வருஷத்துக்குள்ளே நீங்கள் நுழைவதற்கு முன்பதாக ஆண்டவர் எல்லாத்தையும் இதோ உனக்கு முன்பதாக எல்லா வாசலையும் நான் ஆயத்தப்படுத்திட்டேன், நீ எது வேணாலும் நீ நுழையலாம், உனக்கு எது வேணாலும் நீ நுழைஞ்சு கொள்ளலாம், ஆனால் அதில் நான் ஒரு அறையில் உனக்காய் நான் காத்திருப்பேன். I will wait for you. Hallelujah. I'm waiting for you. That door is opened. இதோ அந்த வாசல் திறக்கிறதை நான் கண்டேன். இன்றைக்கி பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்குற நீங்கள் இன்னையிலிருந்து போய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் போய் முழங்காலிட்டு ஜெபிக்கும் போது சொல்லுங்கள், ஆண்டவரே தோ இப்போ இந்த வாசலுக்குள்ளே நான் நுழைஞ்சி இந்த இடத்துல தோ உங்களுடைய த்ரோன் ரூம்குள்ளே நான் இருக்கிறேன். அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. அதே அனுபவத்தில் போய்கிட்டே இருங்க. உங்கள்
உங்கள் ஆத்துமா அப்படியே, உங்கள் ஆவி அப்படியே பலன் அடைகிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. தேவ பிரசன்னத்தை உணர ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சடீர்னு ஆவிக்குள்ளாகி கண் திறக்கப்பட்டு அங்கே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறதை நீங்கள் நேரடியாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஹல்லேலூயா. This is a room or access to supernatural encounter. ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அனுபவங்களை பெறுகிற ஒரு அறைக்குள்ளாக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. There's a door open and waiting for you to enter for supernatural encounter. அது மாத்திரமல்ல, that is the place where God dwells. ஆண்டவர் வாசம் பண்ணுகிற அதே ஸ்தானத்துக்குள்ள, அந்த இடத்துக்குள்ள ஆண்டவர் நமக்கு ஒரு வாசலை திறந்து வைத்து காத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? நீங்கள் ஒவ்வொரு அறையிலையும் நீங்கள் நுழையலாம். எந்த அறையிலையும் நீங்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். எதையோ நீங்கள் கிளைம் பண்ணி அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரே, எனக்கு தேவையான ப்ரொவிஷனுக்குள்ளே நான் நுழையிறேன் அப்படின்னு நீங்கள் நுழைஞ்சி போயிடலாம். ஆனால் இந்த அறைக்குள்ளே போனீங்கன்னா மொத்தமுமே ஒரே இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா. ஸோ சூஸ் வைஸ். ஹல்லேலூயா. சூஸ் வைஸ்லி. எதை வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். பட் ஐ urge you as a man of God, I urge you, choose the throne room. அதை விட வேற பாதுகாப்பு, அதை விட வேற ப்ரொவிஷன், அதை விட வேற ப்ரொடெக்ஷன், வேற எஸ்கேப் வேற கிடையாது. நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா எதுவும் உங்களை தொட முடியாது. பிரியமானவர்களே, அப்படியே எழுந்து நின்று நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இதோ உனக்கு முன்பதாக ஒரு வாசலை நான் திறந்திருக்கிறேன். ஒருவனும் பூட்டக்கூடாத வாசலை நான் திறந்து வைத்திருக்கிறேன். நானே மெய்யான வாசல். ஐ ஆம் த கேட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த சபைக்கு கேட்வே சர்ச் என்று சொல்லி நாங்கள் பேர் வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தட்ஸ் த ரீசன் we name this church gate. இந்த சபை தொடங்கின நாளில் 1.5 மாதத்துக்கு யோவான் 10வது அதிகாரத்தை மட்டும் 5-6 வாரங்களை தொடர்ந்து பிரசங்கம் பண்ணேன். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் புதிய புதிய காரியங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் நம்மளுடைய சர்ச்சுடைய ஆரம்ப டேக்லைன் ஸ்லோகன் என்னன்னு சொன்னால், லைஃப் இன் அபாண்டன்ஸ். ஹல்லேலூயா. நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. பரிபூர்ண ஜீவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கும் இல்லை, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும்படி வந்தேன், அது பரிபூரணம் அடையும்படி வந்தேன். லைஃப் இன் அபாண்டன்ஸ். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கும் ஆண்டவர் இதே வார்த்தைகளை கொடுத்து நம்மளிடத்துல பேசுகிறார். நானே வாசல். இந்த சபைக்கு நானே வாசல். உங்கள் வாழ்க்கைக்கு நானே வாசல். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். என்னை உள் பிரவேசிக்கிறவன், ஹல்லேலூயா, மேய்ச்சலை கண்டடைவான். ஹல்லேலூயா. anyone who enters through me will find life. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது தொலைத்திருப்பீர்களானால், ஏதாவது இழந்து போயிருப்பீர்களானால், அவருக்குள்ளே நீங்கள் நுழையும் போது அதை மறுபடியும் மீட்டு கொள்வீர்கள். you will redeem it. redeem it in the name of Jesus. சொல்லுங்க, நான் மீட்டு கொள்கிறேன், நான் மீட்டு கொள்கிறேன், இழந்தவைகளை நான் மீட்டு கொள்கிறேன். எங்கே? அவருடைய பாதத்தில் நான் நுழையும் பொழுது, அவருடைய சிம்மாசனத்தில் நான் போய் நிற்கும் பொழுது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய சிங்காசனமே உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய சிங்காசன அறையே உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் போய் அவருடைய சமூகத்தில் மண்டியிட்டு முழங்காலிட்டு அவருடைய சமூகத்தில் போய் அவருடைய பிரசன்னத்தினால நிரம்புங்க. பிரியமானவர்களே, go and enjoy the encounter with God. ஆண்டவர் அவரோடு இருக்கிற உறவில் நம்மளை இன்னும் வளர சொல்லுகிறார், இன்னும் வலுப்படுத்த சொல்லுகிறார், இன்னும் நம்மளுடைய வளர்த்து கொள்ள சொல்லுகிறார். Hallelujah. You need an encounter with God. Go and seek him. Now the door is open. Hallelujah. Hallelujah. இதோ நான் தூரத்திலிருந்து நான் பார்க்க கண்டேன், வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக வாசல்களை கர்த்தர் திறந்து வைத்து தயார் பண்ணி வைத்திருக்கிறார். சூஸ் வாட் யூ வாண்ட் பிரதர், சூஸ் வாட் யூ வாண்ட் மை டியர் சிஸ்டர். எது வேணாலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. பட் ஐ urge you, go into the throne room of God where everything is found there. எல்லாமே ஒரே இடத்துல, all in one. அந்த இடத்துக்கு நம்ம போவோம். பிரியமானவர்கள், இப்படி நம்ம எங்கள் இடத்துல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு வாசலை ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். This is the doorway, this is the gate to enter
into heavenly experience. Hallelujah. அந்த நாட்கள் வருகிறது. இதை குறித்து நான் அதிகமாக தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அந்த நாட்கள் வருகிறது. இந்த இடத்துல பரலோக அனுபவங்களை நம்ம பெற போகிறோம். Hallelujah. பரலோக அனுபவங்களை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். We're going to encounter heaven. Hallelujah. We're going to encounter supernatural things in this house. Hallelujah. இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். பயங்கரமான அனுபவத்தை ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து செய்ய போகிறார். பிரியமானவர்களே, so I want to pray over you. Hallelujah. ஆண்டவர் உங்களை உண்டி தள்ளுவாராக, உங்களை இன்னும் ஏவி விடுவாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்க கரங்களை பிடித்து உங்களை தரன்னு அவருடைய அறைக்குள்ள இழுத்து கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி, ஓ thank you Lord, ஓ mighty God. ஓடி வந்து விடுவேன் என்று அந்த பாடலை பாடுகிறது போல, ஓ அறைக்குள் அழைத்து செல்லும் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய அன்பில் நான் களி கூறுவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. thank you Lord. go my dear people. அல்லேலூயா. உங்களுக்கான எல்லா திட்டங்களை ஆண்டவர் போன வாரம் தீர்க்க தரிசனத்தினால பேசினாரு. ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொருத்தருடைய கையிலையும் ஆண்டவர் ஒரு பிளானை கொடுத்து கொண்டே வருகிறார். அல்லேலூயா. விசேஷமாக அதில் ஒரு திக்கான ஒரு பிளானை நான் பார்த்தேன். 2026 என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நான் பார்த்தேன். ஒவ்வொருத்தருடைய கையிலையும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Go to him my dear people. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்க. இயேசுவின் நாமத்தினால போங்க. எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒரு நன்மையும் உங்க வாழ்க்கையில குறையவே குறையாது. You will lack nothing. Hallelujah. Hallelujah. Mighty God. Mighty God. தேவனுடைய கரம் உங்க மேல வருவதாக. அவங்க தேடுகிறதை கண்டடைவார்களாக. எதை நீங்க தேடுறீங்களோ கண்டடைவீங்க. நீங்க ஆண்டவரை தேடுனீங்கன்னா கண்டடைவீங்க. என்னை தேடுகிறவன் கண்டடைவான். தேவன் கண்டடையத்தக்க தூரத்தில் இருக்கும்போது அவருடைய சமூகத்தில் சேருங்கள். ஹல்லேலூயா. ஓ thank you Father. இப்போ நீங்க இருதயத்திலிருந்து ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம். Now I want you to search your heart. Which is more important? எது உங்களுக்கு மிக அவசியமா இருக்கு? இப்போ உங்களுக்கு தேவை ஒரு அவசியம், ஆனால் அதை விட முக்கியம் ஆண்டவரோட உறவு. அது இன்னும் பெரிய ரொம்ப உங்க சிந்தையை ஆராய்ந்து பாருங்க பிரியமானவர்களே. தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் உங்க இருதயத்தில் பேசட்டும். ஓப்பன் யுவர் ஹார்ட் டு ஹிம். தேங்க்யூ லார்ட். இத்தனை நாளாக நான் திறந்த வாசலுக்கு வெளியே நின்றுக்கிட்டு எட்டி கூட பார்க்காம தெரியாத மாதிரி நான் இருந்துட்டேன். ஆண்டவரே எங்களை மன்னியும், எங்களை மன்னியும், எங்களை கழுவும் ஆண்டவரே, சுத்திகரியும். இன்னிலிருந்து இப்போ உங்க வாயிலிருந்து நீங்க ஆண்டவருக்கு அறிக்கையிட போறீங்க. You're going to confess, you're going to seek him with all your heart. Seek the Lord with all your heart. தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு அன்பு கூர்வாயாக. இப்போ நீங்க வாயை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்க. அப்பா, உங்களுடைய சமூகமே, உங்களுடைய சமூகமே எங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. உங்க சமூகமே எங்களுடைய தேடுதலாக இருக்கிறது ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். அங்கே எங்களுக்கு தேவையான அத்தனையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அத்தனை காரியங்களும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். You have opened the realms for us, Lord. You have opened a gate for us, Lord. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க வாசலை திறந்ததுக்காய் நன்றி அப்பா என்று சொல்லுங்க. அவரை கூப்பிட ஆரம்பிங்க. thank you Lord. Thank you Lord. We want to enter, Lord. In our prayer we want to enter. In our prayers we want to enter. ஜெபிக்கிற வேளையில நாங்க அதுக்குள்ள நுழைய ஆசைப்படுகிறோம். thank you Lord. எல்லாமே அங்க கிடைக்கும் பிரியமானவர்களே. இலவசமாய் எதையும் பெற்றுக்கொள்கிற ஒரு இடத்தை ஆண்டவர் திறந்து வைத்திருக்கிறார். thank you Lord. அதுக்குள்ள போக 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 உங்களுடைய வாழ்நாள் பெருகி கொண்டே போகும் பிரியமானவர்களே. thank you Lord. நீங்க வாழ வயதாக இருப்பீர்கள். கழுகை போல புதிய பலத்தோடு இருப்பீர்கள். thank you Lord. வாலிபனுக்கு ஒத்த பலனை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். thank you Lord. thank you Lord. புது பலனை போய் பெற்றுக்கொள்ளுங்க. thank you Lord. இதுதான் ஆண்டவருடைய அழைப்பு. உங்களுக்காக ஆண்டவர் ஒரு வாசலை, விசேஷமான ஒரு வாசலை திறந்து வைத்திருக்கிறார். This is a choice of our heart. Hallelujah. Make him your priority.
ஓ தேங்க்யூ லார்ட். இப்படியாப்பட்ட ஒரு அழைப்பை இந்த மாதிரி ஒரு சின்ன சபைக்கு ஆண்டவர் கொடுத்தீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்மளை ஆண்டவர் எங்கேயோ கொண்டு போக போகிறாரு, அதனால தான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. தேங்க்யூ லார்ட். இயேசுவின் நாமத்தில் அப்பா ஒப்பு கொடுக்குறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரை கொடுத்து ஆராதிக்க போகிறோம். நீங்கள் ஓடி வந்து தேவனுடைய சமூகத்தில் தசம பாகங்களை காணிக்கைகளை கொடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. God bless you.